லாஸ் ஏஞ்சல்ஸ் காவல்துறை அதிகாரி ஃப்ராங்க் டூலி ஊழல் துப்பறிவாளர்களான ரிஸ்ஸோ மற்றும் நெட்லரால் ஒரு தொலைக்காட்சி பெட்டியை திருடியதாக பொய்யாக குற்றம் சாட்டப்பட்டு பணியிலிருந்து நீக்கப்படுகிறார். இதற்கிடையில் பரிதாபகரமான பாதுகாப்பு வழக்கறிஞர் நார்மன் கேன் தனது சமீபத்திய கட்சிக்காரரை சிறைக்கு செல்லாமல் காப்பாற்ற தவறினால் அவரால் கொல்லப்படுவதாக அச்சுறுத்தப்படுகிறார். கேன் தனது திறமையின்மையையும் மரண அச்சுறுத்தலையும் நீதிபதியிடம் வெளிப்படுத்துகிறார். கேன் வழக்கறிஞர் வேலையை ராஜினாமா செய்தால் அவருக்கு நீண்ட கால சிறைத்தண்டனை விதிக்க நீதிபதி ஒப்புக்கொள்கிறார். கேப்டன் கிளாரன்ஸ் ஓ கானெல் நடத்தும் மற்றும் கிளெப்பர் மற்றும் லாசரஸ் பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு தொழிற்சங்கத்தின் அங்கமான காட் டாக் செக்யூரிட்டி நிறுவனத்தில் வேலைக்கு விண்ணப்பிக்கும்போது டூலியும் கேனும் சந்திக்கிறார்கள். ஒரே ஒரு மதிய நேர பயிற்சிக்கு பிறகு உரிமம் பெற்ற பாதுகாப்பு காவலர்களாக மாறிய டூலியும் கேனும் மேற்பார்வையாளர் மேகி கேவனாவால் கூட்டாளிகளாக ஆக்கப்பட்டு ஒரு மருந்து கிடங்கில் இரவு பணிக்கு நியமிக்கப்படுகிறார்கள். மூத்த காவலர் புருனோவால் மதிய உணவு இடைவேளைக்கு செல்லுமாறு உத்தரவிடப்பட்ட கேன் தற்செயலாக அந்த கிடங்கில் நடந்த ஒரு ஆயுத கொள்ளையைக் கண்டு ஃப்ராங்கை உதவிக்கு அழைக்கிறார். ஆனால் அவர்களால் திருடர்களை வெல்ல முடியவில்லை. மறுநாள் அவர்களின் தோல்விக்காக ஓ கானெல் அந்த இருவரையும் கடுமையாகச் சாடுகிறார். அவர்கள் ஓ கானல் மீது தங்கள் கோபத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கும்போது மேகி தான் அவருடைய மகள் என்பதை வெளிப்படுத்துகிறாள். பின்னர் டூலியும் கேனும் தொழிற்சங்க கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள். அங்கு காட் டாக் நிறுவனத்திற்கு எதிராக கேன் புகார் அளிக்க முயன்றதை தொழிற்சங்க தலைவர் மைக்கேல் கார்லினோ முறியடிக்கிறார். ஆண்டுக்கு சுமார் $4 மில்லியன் ஆகும் தொழிற்சங்க சந்தா எப்படி செலவிடப்படுகிறது என்று கேன் கார்லினோவிடம் நேரடியாக கேள்வி எழுப்புகிறார். பொருளாளர் லூ பிராக்மேனின் மழுப்பலான பதிலை கேன் நிராகரித்த பிறகு மற்றொரு தொழிற்சங்க கூட்டத்தில் கலந்து கொண்டால் கேன் மிரட்டப்படுவதாக கார்லினோ கூறுகிறார். அடுத்த சில நாட்களில் டூலியும் கேனும் ஒரு குப்பை கிடங்கிலும் நச்சுக்கழிவு கொட்டும் இடத்திலும் வேலைக்கு நியமிக்கப்படுகிறார்கள். சக பாதுகாவலர்கள் இருவர் கூறிய இதே போன்ற ஒரு கொள்ளை சம்பவத்தை பற்றிய கதையை கேட்ட பிறகு ஏதோ சட்டவிரோதம் நடக்கிறது என்று உறுதியாக நம்பிய அவர்கள் புருனோவை அவனது உடற்பயிற்சி கூடத்தில் கண்டுபிடித்து விசாரிக்கிறார்கள். கொள்ளை நடந்த அன்று இரவு கார்லினோதான் தங்களை மதிய உணவிற்கு அழைக்கச் சொன்னதாக புருனோ ஒப்புக்கொள்கிறான். கார்லினோவை பற்றிய தகவல்களை பெறுவதற்காக அவர்கள் டூலியின் தகவல் தரும் நண்பர் ஒருவரை சந்திக்கிறார்கள். தங்கள் சந்தேகங்களை மேகியிடம் தெரிவிக்கிறார்கள். ஆனால் அவளிடம் எந்த ஆதாரமும் இல்லை என்று கூறி அவள் அவர்களை நிராகரிக்கிறாள். அடுத்து சில ஆதாரங்களை சேகரிக்கும் நம்பிக்கையில் டூலியும் கேனும் கார்லினோ ஏற்பாடு செய்திருந்த ஒரு விருந்துக்குச் செல்கிறார்கள். கார்லினோவுக்கும் பிராக்மேனுக்கும் இடையிலான ஒரு சந்திப்பை ஒட்டுக்கேட்டபோது கார்லினோ ஓய்வூதிய நிதியை பயன்படுத்தி ஒரு போதைப்பொருள் கும்பலுடன் வர்த்தகம் செய்வதையும் ஒரு கவச வாகனத்திலிருந்து பணத்தை கொள்ளையடிக்க திட்டமிடுவதையும் அந்த இழப்பை காப்பீடு ஈடு செய்யும் என்பதையும் அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். காப்பீட்டு நிறுவனம் விசாரிக்கும் என்று அஞ்சிய பிராக்மேன் கொள்ளையை செய்ய வேண்டாம் என்று கார்லினோவை வலியுறுத்துகிறான். பிராக்மேனை கொல்லுமாறு கார்லினோ கிளெப்பர் மற்றும் லாசரஸுக்கு அறிவுறுத்துகிறார். டூலியும் கேனும் பிராக்மேனை காப்பாற்ற முயற்சிக்கின்றனர். ஆனால் அவரது கொலையை தடுக்க மிகவும் தாமதமாகிவிடுகிறது. காவல்துறையிடமிருந்து தப்பித்து ஒரு இரவு கழித்த பிறகு கவச வாகன கொள்ளையை தடுப்பதற்காக இருவரும் மேகியுடன் சேர்ந்து திட்டமிடுகின்றனர். கேனும் மேகியும் ட்ரக்கை ஓட்டும் பொறுப்பை ஏற்க கொள்ளையர்கள் வருவதற்கு முன்பே அவர்களை சந்திக்க டூலி திட்டமிடுகிறார். லாஸ் ஏஞ்சல்ஸின் 6th ஸ்ட்ரீட் மேம்பாலத்தில் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலில் புகுந்து செல்லும்போது டூலியின் மோட்டார் சைக்கிளில் சிக்கல் ஏற்படுகிறது. அதனால் அவர் ஒரு டிரக் ஓட்டுநருடன் பயணிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாகிறார். அந்த டிரக் ஓட்டுநர் போக்குவரத்து நெரிசலை இடித்துக் கொண்டு முன்னேறிச் சென்று வழியில் பல கார்களை அழிக்கிறார். இதற்கிடையில் தங்களை வழிமறிக்க முயன்ற பல கார்களின் தாக்குதல்களிலிருந்து கேனும் மேகியும் தப்பிக்கின்றனர். கிளெப்பர் மற்றும் லாசரஸின் இறுதி முழுமையான தாக்குதலிலிருந்து கவச வாகனத்தை காப்பாற்ற டூலி சரியான நேரத்தில் வந்து சேர்கிறார். கார்லினோ மற்றும் அவரது கூட்டாளிகளான ரிஸ்ஸோ மற்றும் நெட்லரை பிடித்த ஓ கானல் அங்கு வந்து சேர்கிறார். குற்றவாளிகள் கைது செய்யப்படுவதோடு விருப்பமில்லாத கேனுடன் டூலியும் மீண்டும் காவல் பணிக்கு அழைக்கப்படுகிறார்.